சூரிய வம்சத்தில் புகழ்பெற்ற மன்னர்கள் இருந்தனர். அதில் ஒருவன்தான் இந்த கத்திரபந்து. முரடனான இவனுடைய தந்தையின் பெயர் விச்வரதன். தந்தை மன்னராக ஆட்சி செய்த காலத்தில் கத்திரபந்து தீய செயல்களில் ஈடுபட்டான். அவனுடைய இம்சை பொறுக்க முடியாமல் மக்கள் அவதிப்பட்டனர். அவனது கொடுமை நாளுக்கு நாள் அதிகமாகவே தன் மகன் என்றும் பாராமல் கத்திரபந்துவை நாடு கடத்தினான். நாடு கடத்தப்பட்ட கத்திரபந்து அடர்ந்த காட்டில் தங்கினான். அந்த காட்டுப்பகுதியையும் தன் ஆளுகைக்குள் கொண்டு வந்தான். கத்திரபந்து காட்டுக்குள் இருப்பதை தெரிந்தவர்கள் அந்த காட்டிற்குள் நுழையவே பயந்தனர். தான் செய்வது தவறு என்று தெரிந்தும் அதிலிருந்து அவனால் மீள முடியவில்லை. அந்த காட்டுக்கு பக்கத்தில் முனிவர் ஒருவர் நெடுங்காலமாக தவம் இருந்தார். வயதானதால் முதுமை மிகவும் வாட்டியது. அவர் ஒரு நாள் வழி தவறி கத்திரபந்துவின் ஆளுகைக்கு உட்பட்ட காட்டுக்குள் வந்துவிட்டார். தனக்கு முன்பு யார் தென்பட்டாலும் அவர்களை இம்சிப்பதை தன் தொழிலாக கொண்டு வாழ்ந்து வரும் கத்திரபந்துவிற்கு முனிவரிடம் மாத்திரம் ஏதோ ஒரு பச்சாதாபம் தோன்றியது. அந்த முனிவர் திடீரென கீழே சரிய தொடங்கினார். கொலை கருவிகளான வில்லையும் வாளையும் ஓரமாக வைத்துவிட்டு சரிந்து அவரை தாங்கினான் கத்திரபந்து. முனிவரே என அழைத்து வழி தவறி இங்கே வந்துவிட்டீர்களா என்று பரிவுடன் கேட்டான். முனிவரால் பேச இயலவில்லை. அதனை கண்ட கத்திரபந்து அருகே இருந்த குளத்தில் இருந்து நீரை கொண்டு வந்து குடிக்க கொடுத்தான். தாமரை கிழங்குகளை சாப்பிட கொடுத்தான். களைப்போடு இருந்த அவருடைய கால்களை மெல்ல பிடித்து விட்டான். என்ன ஆச்சரியம்! அவனுடைய பணிவிடைகளை பார்த்து மனித முனிவர் அவனை பற்றி கேட்டறிந்தார். முனிவரிடம் எதையும் மறைக்க அவன் விரும்பவில்லை. பிறப்பு முதல் தன் நடவடிக்கைகள் அனைத்தையும் முனிவரிடம் சொன்னான். அவன் உண்மையை மறைக்காமல் பேசியதே அவன் தன்னுடைய தவறுகளிலிருந்து திருந்தி முன்னேற்ற பாதையை நோக்கி நடக்க முற்படுகிறான் என்று முனிவருக்கு உணர்த்தியது. முனிவரும் அவன் திருந்த ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்த விரும்பினார். அவனிடம் நல்லது கெட்டதை மூச்சு பிடிக்க பேசுவதை விட கோவிந்தா கோவிந்தா என்ற திருநாமத்தை எப்பொழுதும் சொல்லிவா என அருளினார். அந்த நேரம் முதல் கத்திரபந்து புது வாழ்வு கிடைத்ததாக மணிந்தான். அது முதல் அவன் கோவிந்தா என்ற மந்திரத்தை ஓதிக்கொண்டே இருந்தான். கோவிந்தா கோவிந்தா என்னும் போது நாவினில் ஏற்படுகின்ற இன்பத்தை உணர்ந்தான். அப்படி சொல்ல சொல்ல மேலும் உற்சாகம் அடைந்தான். கோவிந்தா என்னும் நாமம் அவனை மாமனிதனாக்கியது. அந்த கோவிந்த நாமம் அவனை தீய செயல்களை செய்ய விடாமல் தடுத்தது. அவன் இறந்ததும் முக்தி அடைந்தான். இப்படியாக கத்திரபந்து நல்லவனாக மாறியதோடு நற்கதி பெற்றான். கோவிந்த நாமத்திற்கு மிகப்பெரிய சிறப்புண்டு. பெருமாளே, கேசவா, ரங்கா, மாதவா, கண்ணானு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா சொன்னாலும் கோவிந்தா என்பது அனைத்திலும் விசேஷமானது. யாராவது ஏமாத்திட்டா கோவிந்தான்னு கிண்டல் செய்கிறோம். இந்த கோவிந்த நாமம் நல்லதை கொடுத்துதான் பழக்கம், எடுத்து பழக்கம் இல்லைன்னு தொடர்ந்து உச்சரிச்சுட்டு வர்றவங்களுக்கு தெரியும். அப்படி வேறு அபிப்பிராயத்தோடு கோவிந்தான்னு சொன்னாலும் நன்மை மட்டுமே கொடுப்பார் அந்த வாசுதேவன். பகவானை விட அவனுடைய பேருக்கு அதிக வலிமை உண்டு. அப்படிதான் மகாபாரதத்தில் துச்சாதனன் திரௌபதியை துயிலுரிக்க முற்பட்ட போது திரௌபதி அவையில் உள்ளவர்களிடம் காப்பாற்றும்படி கதறியும் யாரும் வரவில்லை. கடைசியில் பகவானை சரணடைந்து கோவிந்தா என அழைத்ததும் திரௌபதியின் மானத்தை காத்தான் கண்ணன். துன்பத்தில் இருப்பவர்கள் கோவிந்தா என தொடர்ந்து சொன்னால் பிரச்சனை தீரும். கோவிந்தா கோவிந்தா கோவிந்தானி எங்கெல்லாம் சொல்லப்படுகிறதோ அங்கு கஷ்டம் இருக்காது. நம் வாழ்க்கையை உயர்நிலைக்கு அழைத்து செல்ல கோவிந்த நாமம் துணை நிற்கும். கோவிந்த நாமத்தை கேட்க கேட்க பரவசமாகும். எப்படி வைணவத்தில் கோவிந்த நாமத்திற்கு பெரிய சக்தி உண்டோ, சைவத்தில் ஓம் நமச்சிவாய ஓம் சிவாய நம என்ற மந்திரத்திற்கு அதீத சக்தி உண்டு. ஓம் நமச்சிவாய ஓம் சிவாய நம இந்த ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? ஓம் நமச்சிவாய என்று உச்சரிக்கும் போது நமக்கு உலக நன்மை தொடர்ந்து கிடைக்கும். ஓம் சிவாய நம என உச்சரிக்க மோட்சம் கிடைக்கும். ஓம் நமச்சிவாய மந்திரம் பஞ்சபூதங்களின் அடையாள எழுத்து. அதில் நா மண்ணையும், மா நீரையும், சி நெருப்பையும், வா காற்றையும், யா ஆகாயத்தையும் என பஞ்சபூதங்களையும் குறிக்கும். அது மட்டுமில்ல, இந்த ஓம் நமச்சிவாய என்கிற மந்திரத்தை சுடு தண்ணிய காலில் கொட்டினது போல வேகமா உச்சரிக்காம ஆத்மாத்தமா பொறுமையா உணர்ந்து சொன்னால்தான் பலன் அதிகம். அது நம் தொண்டை, மார்பு, தொப்புள், உள்ளுறுப்பு எல்லாவற்றையும் தூய்மைப்படுத்தும். இதை சொல்ல சொல்ல நம் முன் இருக்கிற தீய சக்திகள் எல்லாம் வெளியே போவதை உணர முடியும். அதே போல மந்திர சக்தி நமக்குள் உயிர் பெறும் அதிசயத்தையும் கவனிக்கலாம். இது சீரான இடைவெளியில் சரியான கால அளவோடு அந்த ஒலி அலை மாறாமல் உச்சரிக்கும் போது நம் உடம்புக்குள் மிக சரியாக நன்மை சேரும். இந்த ஓம் நமச்சிவாய மந்திரத்தை 108 முறை ஜபிக்கும் போது ஒரு கையில் வில்வமும் இன்னொரு கையில் மிளகும் வச்சு சொல்லணும். இதை தினமும் சேர்த்து காய வைத்து அரைத்து வைத்து கொள்ளும் போது சிறந்த மருந்தாக பயன்படும்.